சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட வேதானா தான் இணைஞ்சிருக்காங்க. கேட்பதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 எல்லா பிஜேபி தொண்டர்களும் ஒரு ஃப்ளையிங் ஹைன்னே சொல்லலாம். நடக்க கூட மாட்டேன்றாங்க. எல்லாம் பறந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஸோ ஏன் பறக்குறாங்க? எதுக்கு பறக்குறாங்க? இல்ல இது பறக்கலைங்க. இதுதான் உண்மை. நாங்க எங்க வெற்றியை கொண்டாடாம வேற யார் எங்க வெற்றியை கொண்டாட போறாங்க? அப்படின்னும் சொல்றாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை மாவட்ட அண்ணாமலை மாவட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மீட் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஜூன் 4 கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. சரி, என்ன கொண்டாட்டத்தை பிளான் பண்ணிருக்காங்க? இல்ல அது ஓவர் கான்பிடன்ஸா என்னன்னு அண்ணன் நம்ம கேட்க போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா நாகராஜன்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் எலெக்ஷன் முன்னாடி மீட் பண்ணோம் நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிச்சு நாங்களும் எங்களுடைய விடுமுறையை கொஞ்சம் கொண்டாடிட்டு ஒரு வார விடுமுறையை கொண்டாடிட்டு அப்பதான் திருப்பி எண்ணிக்கைக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஓகே, நான் ஓப்பனா கேட்டுறேன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கீங்களா? ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, எப்பவுமே பர்ஃபார்மருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். we have performed, we are confident, அவ்வளவுதான். ஓகே, சரி. we have performed, we are confident சொல்றீங்க. will that perform reflect in தமிழ்நாடு? அதுதான் क्वेश्चन. இந்தியாவில் ஜெயிக்க போறாங்க, யூபியில 65 சீட் ஜெயிக்க போறாங்க, அது எல்லாமே சொல்றாங்க. சரி, 75 சீட் 80-75 சீட் வரும்ன்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டுல முதல்ல 10 சீட்டுனாங்க, 8 சீட்டுனாங்க. இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே குறைச்சு 0ல இருந்து 2 வரும்பா, 0ல இருந்து 3 வரும்பா என்டிஏன்னு சொல்லிட்டாங்களே. இந்த குறைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கான வேலைகளை கிட்டத்தட்ட தலைவர் அண்ணாமலை 2 ஆண்டுகளுக்கு மேல ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அரங்க கூட்டங்கள் நடைபெறும் தொடர்ந்து. அதாவது மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், ஏன்னா இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், எல்லாமே அனைத்து தலைவர்களை உள்ளடக்கிய இது ஒரு டீம். அது அவங்க எல்லா நிர்வாகிகளும் இணைந்து பணியாற்றுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் அவர்கள் கூட்டத்தில் ஆரம்பிச்சாரு. அப்பவே அவர் நாம எப்படியாக இருந்தாலும் 40 தொகுதிகளையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயம்புத்தூர் பிஜேபி, கோயம்புத்தூர் பார்ட்டி, திருவண்ணாமலை நாகர்கோவில் பார்ட்டி, கன்னியாகுமரி பார்ட்டி, திருச்சி பார்ட்டி, இப்போ ரங்கராஜி ஜெயிச்சாரு, நம்ம அண்ணாச்சி ஜெயிச்சாரு, சிபிஆர் அண்ணன் ஜெயிச்சார். இப்படியெல்லாம் இல்லாமல் பேன் தமிழ்நாடு முழுவதும் வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த தடவை கான்சன்ட்ரேட் பண்ணணும். 2 ஆண்டு முன்பே முடிவெடுத்து அதற்கு உண்டான ரோட் மேப்பை போட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சீனியர் லீடர்ஸ் ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லீடர்ஸ் அலாக்கேட் பண்ணி மாநிலத்திலிருந்து சக்தி கேந்திர அளவில், அதாவது 5 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர் பணியை துவக்கி தேர்தல் பணியை அப்பொழுதே துவங்குறது ஒரு ரோட் மேப் போட்டு இந்த மாதம் இந்த வேலையை முடிக்கணும், இந்த மாதம் ஒரு வேலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க நாகராஜனுடைய பார்வையில் இல்லை, இப்போ பரவலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மீடியாவை பிஜேபி முதல்ல 10 சீட்டு, 8 சீட்டு, 2 சீட்டு, 0. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 0ன்றத கணக்குல வச்சுட்டீங்க சார். நாங்க கணக்கு வைக்கல, இல்ல எல்லாருமே சார் ஜெயிக்கிறான்னு சொல்லும்போது தேர்தல் முடிவுகள் யதார்த்தம் உண்மைதான். இது வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல. நம்முடைய தேதியில நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத், அது ஒண்ணுதான் கடந்த முறை ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பிஜேபிக்கு 0வாவே வச்சுக்கலாம். இதற்கு முன்பு தேர்தலில் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பணியாற்றி இருந்தா கூட, மாஸ்டர் மாதன் ஆகட்டும், அந்த காலகட்டத்தில் மோடிஜி வந்தப்புறம் இது முதல் முறையாக ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஆரம்பித்தோம், டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்கில் ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுடைய 2 ஆண்டு கால உழைப்பாக தான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அது 8 சீட்டாக இருந்தாலும் சரி, 10 சீட்டாக இருந்தாலும் சரி, 1 சீட்டாக இருந்தாலும் சரி, 2 சீட்டாக இருந்தாலும் எங்களுக்கு சீட் என்பது இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக இன்னும் இவ்வளோ பொறுத்துட்டோம். இன்னைக்கு என்ன தேதி? 30, நாளைக்கு 31, நாளை மறுநாள் 1ஆம் தேதி மாலை எப்படி 5 மணிக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் தமிழ்நாடு உட்பட அகில இந்திய அளவில் எக்ஸிட் போல் ரிசல்ட் வரதான் போகுது. எல்லாவற்றுக்கும் மேலே 4ஆம் தேதி காலைல 11 மணிக்கு கொண்டாட்டங்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரதான் போகுது. கோவை உட்பட, தென் சென்னை உட்பட, கன்னியாகுமரி உட்பட, தென்காசி உட்பட, தேனி உட்பட, வேலூர் உட்பட, ராமநாதபுரம் உட்பட பல இடங்கள்ல, ஏன் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் பணியாற்றிய கடந்த 2 மாதங்களாக ஸ்ரீபெரும்புதூர் டிஆர் பாலு அவர்களுக்கு முதல் முறையா, என்னுடைய தேர்தல் அனுபவத்துல முதல் முறையா டிஆர் பாலு அவர்கள்
வேட்புமனு பரிசீலனைக்கு வந்தது இதுதான் முதல் முறை. அதுவும் தனியால வரல, வில்சனோட வந்தார், அவருடைய மூத்த வழக்கறிஞர். அவரு எத்தனையோ தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள், எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்காரு, எம்பி எலெக்ஷன்லாம் பார்த்திருக்காரு. அவருக்கு ஒரு முறை நான் கூட்டணியில் இருக்கும்போது சீஃப் ஏஜென்டாக இருந்திருக்கார் சட்டமன்ற தென் சென்னையில். ஆனால் அவர் ஸ்க்ரூட்டினி, நாமினேஷன் ஸ்க்ரூட்டினி ஃபர்ஸ்ட் டைம் வராது. ஏனென்று சொல்றார், அந்த அளவுக்கு இந்த தடவை தலைவர் அண்ணாமலை என்கின்ற அந்த டிஎம்கே ஃபைல்ஸ், அதனால ஏதாவது பிரச்சனையை கொண்டு தருவாங்களா இவங்க ஸ்க்ரூட்டினியில் என்று சொல்லி 4 வேட்புமனு தாக்கல் பண்ணித்தாரு. அந்த அந்த பயம் எனக்கு, நான் அன்னைக்கு இருந்தேன், என்னுடைய தமாக வேட்பாளர் வேணுகோபாலாக இருந்தேன். அந்த பயம் இந்த முறை அதிகமாக வண்டியில் சுத்தினார். கடந்த முறை கூட சுத்தல. தேர்தலுக்கு முன்பு 7 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருவேன், இங்கே பிஜேபி நிற்கலை அப்படின்னு சொன்னால், நான் தெளிவாக தலைவர்கிட்ட சொன்னேன். ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்தவரை 20 ஓப்பனிங் அக்கௌண்ட் 20%. நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்ட மாதிரி இன்றைக்கு பாஜக தாமரை சொந்தங்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள், இன்னைக்கு பாமக அன்புமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தருமபுரி எல்லா இடங்களையும் தயாராக இருக்கும். 4ஆம் தேதி 11 மணிக்கு தெரு கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் இருக்கும். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இது ஒரு கலாச்சார போருக்கான துவக்கம். 4ஆம் தேதி ஆரம்பம். கண்டிப்பாக நீங்கள் சொல்ற 2 இல்லை, மேலதான் வரும். நீங்க சொன்ன 2 இல்லைங்க, இரட்டை எண்ணிக்கையில் ஜாஸ்தி வரப்போம். எங்களுடைய கூட்டணி, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வரக்கூடிய, அகில இந்திய அளவில் வரக்கூடிய 404 இடங்களில் வெற்றியில் 10 இடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் வருவோம் என்கின்ற நம்பிக்கை, கள நிலவரம் எங்களை பொறுத்தவரை கணக்கில் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு தேர்தல் வெட்டியை திறக்கும்போது தெரிய தானே போகுது. 4ஆம் தேதி பார்க்க தானே போறோம் எல்லாத்தையும். ஆனால் ஒரு விஷயம் இப்பவே தெரியுது, கபில் சிபல் இவிஎம் கருத்து, அப்புறம் இவங்க 3ஆம் தேதி சார் இந்த இவிஎம் மட்டும் இந்த காங்கிரஸ் பற்ற பாடு இருக்கு பாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க ஜெயிக்கும் போது மட்டும் இந்த இவிஎம் பிரச்சனை. கர்நாடகால இப்ப டிகே சிவகுமார் சித்தாராமன் ஜெயிக்கும் இவிஎம் கரெக்டா வேலை செஞ்சு, அதே சார் தோல்வி அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் சார், பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ். கர்நாடகால தோல்வி அடைஞ்சும் போது பிஜேபி அக்செப்டட் இட். நாங்க சரியா ஆட்சி பண்றோம்னு நினைக்கிறேன், மக்கள் எங்களுக்கு எதிரான ஒரு மேண்டேட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பிஜேபி எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அது எடியூரப்பால இருந்து ஆகட்டும், பிஎஸ் பொம்மைஜில இருந்து ஆகட்டும், தேஜஸ்வி ஆகட்டும், நாங்க இன்னும் உழைச்சு வருவோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இங்க எப்பவுமே இவங்க ஜெயிச்சா அதையே இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. வெற்றியை மட்டும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா பேசுவாங்க. அது ஒரு ராஜீவ் காந்தி அவருடைய மரணத்தால் வெற்றி ஏற்பட்டாலும் கூட, அதற்கு பிறகு பொருளாதார கொள்கையில இந்தியா பொருளாதாரத்தை சீர்திருத்தங்கள்ல இன்றைக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி பண்ணாலும், அதற்கு காரணமான அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் போன்றவர்கள், அன்றைய பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள், எந்த காலகட்டத்திலும் இந்த நெஹ்ரு குடும்பம், நெஹ்ரு காங்கிரஸ் இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. அந்த வழிமுறைகள் இருக்க தோல்வி ஏற்றுக்க மாட்டாங்க. மாறாக நீங்க மோடிஜியை பாருங்க, அவர் தேர்தல் முதல்ல சந்தித்த நாள் முதல் இன்று வரை குஜராத்தினுடைய மணிநகருடைய சட்டமன்ற வேட்பாளராக அவர் பொறுப்பேற்ற காலத்தை வேட்பாளராக நின்று இன்று வரை தோல்வியை சந்திக்காதவர், வெற்றியை தன் மண்டையில ஏத்திக்காதவர். இன்றைக்கு கூட பாருங்க தன்னோட உழைப்பு, இப்போ ராகுல் காந்தியை விட 4.5 மடங்கு நேரம் கொடுத்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார் என்று புள்ளிவரம் சொல்லுது. கூட்டங்களா இருக்கட்டும், ரோட் ஷோவா இருக்கட்டும், ரேலிஸா இருக்கட்டும், மக்களை சந்தித்ததுல ராகுல் காந்தி இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஏன் தோல்வி ஏற்றுக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வராங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டா 6 மாசம் ஃபீல்டில் இருப்பாங்க. நீ வேணா பாருங்க, 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், ஒன்னா 4ஆம் தேதி நைட்டு, இல்ல 5ஆம் தேதி, இல்ல 3ஆம் தேதி கூட இருக்கும் ராகுல் காந்தி வெளிநாட்டில் இருப்பார். ஆனால் மோடிஜி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதாவது ஓய்வில்லா உழைப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு ஓய்வில்லா சூரியன் சொல்லி ஓய்வில்லா உழைப்பு, ஓய்வில்லா சூரியன்லாம் சொல்ல முடியாதுங்க, அதுக்கு வர அடுத்தது ஓய்வில்லா உழைப்பை முடிச்சுட்டு அவர் எங்க வராரு பாருங்க. விவேகானந்தருடைய இல்லத்தில் ஒரு பெரிய இந்தியாவுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை இந்த உலகத்திற்கு, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்றவர்களுக்கு இந்த இந்துத்துவம் என்றால் என்ன, இந்து மதம்னா என்ன என்கின்ற
ஒரு இதுல சொன்னவர், மத மாநாட்டில் பேசினவர், அவர் தபஸ் பண்ண இடம் எதுக்கு வராரு? அங்க நின்று அவர் வந்து அன்னைக்கே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இது பாரத தாயை பார்த்து தபஸ் பண்ண இடத்துக்கு வராரு. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம். ரெண்டாவது ஒண்ணு கேட்கிறேன், மோடிஜியை போல 2024 தேர்தல்ல 2047 யோசிக்கிறேன். எனக்கு வந்திருக்கிற தகவல் சரியாக இருக்கும் என்று சொன்னால், அடுத்த மாதம் என்ன பண்ணணுன்றத ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. ஆனால் அடுத்த 30 நாட்களுக்கு அவர் தன்னுடைய துறை அதிகாரிகளோட, தன்னுடைய அலுவலகத்தை அதிகாரிகளோட அந்த கேப்ல கூட ஜெயிச்சு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்றைக்கு நாமினேஷன் இருக்கும், ஓவர் கான்பிடன்ஸ் இல்லை, பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதனால நான் கான்பிடன்ஸ் சொல்றேன். பர்ஃபார்மன்ஸ் என்ன? இவங்கள மாதிரி 6 மாசத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 6 மாதம் மக்களை சிந்திக்கின்ற ஒரு தலைவன் அல்ல அவர். அவர் மக்களுடைய சேவகர். இன்றைக்கு 14 கோடி டாய்லெட்டை கொடுத்துருக்காரு, கேஸை கொடுத்துருக்காரு, 100% இன்னைக்கு கேஸை கொண்டு வந்திருக்காரு, எலக்ட்ரிஃபிகேஷன் 100%, காமன் மேனுக்கு இத்தனை, அதுதான் பர்ஃபார்மன்ஸ் சொன்னேன். அதாவது ஊழலில்லா ஒரு நிர்வாகம், மக்களுக்கு செல்லக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் ஊழல் இருக்கிறவங்க நேரடியாக வங்கிகள் மூலமாக மாற்றிட்டு திட்டம், இதெல்லாம் கடந்த 10 ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பெரும்பான்மை தேசிய சிந்தனை கொண்ட, தேசத்தின் பற்று கொண்ட, இந்தியா விடுதலை பெற்ற காலத்திலிருந்து அவர்கள் கொண்ட ஒரு ஆதர்ஷ கொள்கைகளான 370, ஆனால் அம்பேத்கர் சொன்ன 370 இருக்கட்டும், 400-500 ஆண்டுகளாக இருந்த ராமராலய பிரச்சனை, இதையும் சேர்த்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகானாக, அவதார புருஷராக, ஓய்வில்லா உழைப்புக்கு அடையாளமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சக்தி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 150 யூனிகார்ன்ஸை தாண்டி இந்தியா போயிட்டு இருக்கு சொன்னா, இன்றைக்கு இளைஞருடைய பொட்டன்ஷியல் இன்னைக்கு வந்துருச்சு உலகத்தில். அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கார். வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் வித் அவர் மோடிஜி பர்ஃபார்மன்ஸை வைத்து இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு. சார், யாரும் நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார், யாராவது இன்றைக்கு ஜூன் 4 நீங்க சொல்ல அது 2 இருக்கட்டும் 10 இருக்கட்டும், அப்ப நீங்க நோட்டானு பேசினவங்க, நீங்க 2க்கு வந்துட்டீங்க இல்ல. ஆனால் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். தலைவர் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய அரங்க கூட்டத்துல இன்றைக்கு 23 தாமரை தொகுதிகளுக்கும் 19+4 மிக அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு தொகுதியும் எங்கள் தொகுதி 40 ஸ்ரீபெரும்புதூரை பத்தி கூட பேசினார் தலைவர் அவர்கள். உண்மையாகவே எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்பிடென்டா இருக்கும். வெற்றி மட்டுமல்ல, அதாவது எப்படி என்று சொன்னால், இதை ஒரு தீபாவளியாக, இதை ஒரு பொங்கலாக தெருவுக்கு தெரு கொண்டாடும். நீங்க வேணா பாருங்க, ஜூன் மாதம் 4ஆம் தேதி 11 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் தொலைக்காட்சிக்கு வராங்களான்னு பாருங்க, அப்புறம் பேசுவோம். சார், இது லேட்டஸ்டா வந்து ஜெயலலிதா அவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்திருக்கு. ஜெயலலிதா இந்துத்துவா தலைவரா இல்லையா அப்படின்னு. ஜி ஜெயக்குமார் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன், நாங்க இந்து மதத்தை வழிபடுறோம், ஆனா நாங்க இந்துத்துவாவாதி கிடையாது அப்படின்னு. எனக்கு அது புரியவே இல்லை. இந்து மதத்தை வழிபடுறவங்க எல்லாருமே இந்துத்துவா பர்சன்ஸ் தான். யார் இந்துத்துவா இருக்கானா அனைத்து மதத்தையும் மதிப்பவன் தான் ஒரு உண்மையான இந்து. அதை சொல்றதுக்கு இவங்க இது பண்ணிட்டாங்க. அதாவது ஜெயலலிதா இருந்த எஸ்டிபியை அந்த கட்சி வாசல்ல கூட அவங்க சேர்த்தது கூட கிடையாது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தடுமாறி செல்கிறது என்பது ஒரு உண்மைதான். பட் ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்துக்காக தன்னுடைய கட்சி கொள்கையும் முன்னாள் தலைவர்களையுமே விட்டு கொடுக்கறது அப்படின்றது எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க ஏன்னா நீண்ட நாட்கள் அரசியல் இருக்கீங்க, அந்த நேரத்துல கர சேவைகள்லாம் கூட நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஜெயலலிதா உண்மையாக என்ன சொன்னாங்க? இதுல நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான, மிக அருமையான கேள்வி. இதுல 2 விஷயம் நாம புரிஞ்சுக்கலாம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு அந்த கூட்டம் முடிந்தவுடனே அவர் முன் வைக்கப்பட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னார். அதுல எதையுமே அவர் பொய் சொல்லியோ வரலாற்றிலே இருந்து மாற்றி பேசல. எல்லா புள்ளிகளோட ஆதாரங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 84 இருக்கட்டும், 91 இருக்கட்டும், ராமரை ஆலயத்தை அயோத்தியில கட்டலன்னா வேற எங்க பாகிஸ்தான்ல கட்ட முடியும் கேட்டதாக இருக்கட்டும், 20 லட்சம் தமிழர்கள்ட்ட, அதாவது நீங்க அதிமுக கூட விட்டுடுங்க, மக்கள்கிட்ட, தமிழகத்தை சார்ந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி நேஷனல் அவேக்கனிங் டே அதை தலைவர் அத்வானி, இந்தியாவுடைய இரும்பு மனிதரான எல்கே அத்வானி அவர்களை ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடத்தியதாக இருக்கட்டும், இதெல்லாம் வரலாற்று உண்மை.
இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்றாங்களே. அது எப்படி நடக்கல அப்படின்னா வந்து ஆதாரோட தலைவர் அவர்கள் ஆதாரோட வெளியிடுகின்ற பொழுது ஜெயக்குமார் அவர்கள் வந்து இன்றைக்கு எஸ்டிபிஐ கூட்டணியாக மாற்றி பேச முடியுமா? இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட உண்மைகளை பேசிட்டு இருக்கார் தலைவர். அப்போ அவருடைய தலைவர் செய்ததை, அதான் அவங்களுடைய தலைவி செய்ததை இப்ப செய்யல அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்சியை அவமதித்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. பாரதிய ஜனதா கட்சி பிடிபியோட கூட்டணி வச்சுதான் இருக்கிறாங்களா? தன்னுடைய கொள்கையை மாற்றி பேசுகின்ற இயக்கம் இல்லை பிஜேபி. காஷ்மீர்ல அன்னைக்கு பிடிபியோட கூட்டணி வச்ச போது 1000 விமர்சனம் வந்தது. ஆனா இவங்களை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கூட்டணி வச்சா எப்படி நடந்துப்பாங்கன்றதுக்கு அது நீங்க சொன்னீங்க பாருங்க. அதிமுக வந்து கலக்குது. என்னை பொறுத்த அவங்களுக்கு குழப்பம் 21 தேர்தலே வந்துருச்சு. தேர்தல் முடியும் போதே ஆரம்பத்திலே வந்துருச்சு. அக்டோபர் மாசம் யார் முதல்வர் சொல்றதுல இருந்தே வந்துருச்சு. முதல் கூட்டணியை பத்தி பேசும்போது டெல்லியில இருந்து கூப்பிட்டு ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்துக் கொண்டு போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு வாய்ப்பில்லை. 3வது முறையாக அம்மையார் அவருடைய ஆட்சி அமைவதற்கும் புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சி அமைவதற்கும் அற்புதமான வாய்ப்பு இருக்கு என்று சொன்ன பொழுது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தான் என்கின்ற அகம்பாவம் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெயக்குமார் போன்ற அங்கங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை வைத்துக் கொண்டு முடிவெடுத்த குறுநில மன்னர்கள்லாம் சார் அது ரொம்ப பர்சனல். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. நீங்க அங்க பார்த்தா குடும்ப ஆட்சியா இருக்கு, இங்க பார்த்தா அப்படித்தானே இருக்கு. நீங்க ஏடிஎம்கே வரட்டும் டிஎம்கே வரட்டும் பிஜேபி மாதிரி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஏன்னு சொல்றோம். யார் வேணா இன்னைக்கு மேடையில கீழே இருக்கிறவங்க மேல போக முடியும், மேல கீழே வர முடியும். ஆனா ஏடிஎம்கேல டிஎம்கேல முடியுமா? சென்னையை பொறுத்தவரை டி ஜெயக்குமாரை தவிர்த்து அவரும் அக்கா வளர்மதி அவர்களும் முடிவு செய்வதை வைத்துக் கொண்டு இந்த காஞ்சிபுரம் இந்த வடக்கு பகுதி இவங்க கண்ட்ரோல் இருக்கு. யார் வந்தாலும் சரி அவர்கள். ஆனா இன்றைக்கு அதை தான் சொல்றாங்க. இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இன்றைக்கு தேனி முடிவுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் முடிவுகளுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பொறுப்பை பிறகு அண்ணன் டிடி அவர்கள் வழிகாட்ட வந்துவிட்டால் என்ன நடந்துவிடும் என்கின்ற பயத்துல தான் அதெல்லாம் பேசுறாங்க. இவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டாம். நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அற்புதமாக அண்ணன் டிடிவியே பதில் சொல்லிட்டாரு. அதனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உண்மையாகவே அவர்கள் எப்படிப்பட்ட நிர்வாகத்தை தந்தாலும் கூட அடிப்படையில் பெரும்பான்மை சமுதாயத்திற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குரல் கொடுத்தவர், வாழ்ந்தவர். அவருடைய ஆரம்ப காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் வருது. மரியாதைக்குரிய இவர் இருக்கும்போது அன்னதான திட்டத்தை எல்லா கோயில்களுக்கும் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அதனால பொறுத்தவரை ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்தாலும் கூட அவர்கள் உண்மையாகவே இந்து தர்மத்திற்கும் இந்து மதத்திற்கும் அவங்க இந்துத்துவாவா அது ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்கல்ல. இவங்க அவங்க அவங்களுடைய தெய்வ நம்பிக்கையை இறை நம்பிக்கையை மதவாதி மாதிரி காட்டுறாங்க. இந்துத்துவா என்பது மதவாதமே கிடையாதுங்க. இது அடிப்படையா குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய திராவிட சிந்தனை தான் பிரச்சனையே. இந்துத்துவா என்பது அனைவரையும் ஒரு வாழ்வியல் முறை. இது எத்தனையோ தடவை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லிட்டாங்க, நாமளும் சொல்லிட்டோம். சனாதனமாக இருக்கட்டும், இந்துத்துவமாக இருக்கட்டும், இதெல்லாம் அனைவரும் உள்ளடக்கியவர்கள். இந்த மண்ணை, இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும். அப்படி பார்த்தா இன்னைக்கு திராவிட வரல ஜனசங்கத்துக்கு யாருங்க முதல் தலைவர்? ஒரு கிறிஸ்தவர் தானங்க தலைவர். இதெல்லாம் வி.கே. சந்திரன் தலைவராக இருந்தார். நீ கூட போய் பாருங்க, தலைவர் அண்ணாமலை அதுல அவர் படம் தான் மாட்டிருக்கோம். 3 முக்கிய வேட்பாளர் சென்னையில உங்களுடைய, அதாவது தமிழக பாஜகல இருக்கிற சீனியர் லீடர்ஸ், ஒரு யங் அவேக்கனிங் லீடர், அதுக்கப்புறம் உங்க மொத்த லா யூனிட்டி மாத்தினவர். இவங்க 3 பேருமே 3 ஜெம்ஸ் ஆஃப் பிஜேபி, தமிழக பிஜேபி. 3 பேர் சென்னையில நிக்கிறாங்க. அந்த 3 தொகுதியை பத்தி கொஞ்சம் லைட்டா பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நார்த் சென்னை பால் கனகராஜன் நிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு? உங்களுடைய நண்பர் கூட இன்ஃபேக்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த லா யூனிட்டே மாறுச்சுன்னு சொல்றாங்க தமிழகம். நீங்களே கூட பர்சனலா நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் 3-4 சேர்த்துக்குங்க. திருவள்ளூரே ஒட்டிங்க. திருவள்ளூர்ல பொன் பாலகன் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி 4 நாடாளுமன்ற தொகுதியில நீங்களே தேர்தல் பார்க்க போறீங்க. குறிப்பாக பாலனை பொறுத்த வரைக்கும் வட சென்னைன்னா தேசிய கட்சி உள்ளே போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு சுகுமார் நம்பியார் இந்த காலமாக இருக்கட்டும், எந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி உட்பட
முதல்வருடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலினுடைய தொகுதி உட்பட இந்த முறை பாலனுடைய தேர்தல் பணி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, ஒரு அண்டர் கரண்ட் சென்னை முழுக்க இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார் என்ன சார் யாரை கேட்டாலும் அண்டர் கரண்ட், ஓவர் கரண்ட், டாப் கரண்ட் இருக்கு பிஜேபில இருந்து. என்ன சார் இது? இல்ல ஒரு விஷயம் நான் கேட்க வரேன். வேவுக்கு அதாவது முன்னால வேவுன்னுவாங்க, அந்த வேவுன்ற வந்து அண்டர் கரண்ட் மாத்திட்டீங்க. இல்ல இந்த முறை நீங்களே பார்த்திருப்பீங்க, சில இடங்கள்ல தயாநிதி மாறன், வினோஜ் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, ஒரு யங் டர்க் எங்கள்கிட்ட அவர் போட்டியிட்ட தொகுதியா இருக்கட்டும், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், கவர்னர் ஒரு உச்சகட்ட பொறுப்புல இருந்துட்டு இந்த கட்சி சொல்லியிருக்கு, கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தென்சென்னை பாத்தீங்கன்னா 32வது மாடியில இருந்தவங்களாம் இறங்கி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. வட சென்னையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த முறை முதல் முறையாக பார்க்கிறோம். நம்ம பிஜேபிக்கு இது புதுசு. பிஜேபிக்கு மட்டும் இல்ல, அவங்க வந்து ஏன் ஓட்டு போட வரணும்னு நினைக்கிறாங்க. அண்டர் கரண்ட்னு கேட்குறீங்கள, பிஜேபி வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி திமுக மாதிரி கவுன்சிலர் மூலமா செட் பண்ணி எடுத்தது. இப்போ நாங்க கூட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கிற அன்னைக்கு அப்சர்வர் வந்திருந்தார் எங்களுக்கு. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் அந்த அப்சர்வர் வந்திருந்தார், பார்வையாளர், ஒரு வட இந்திய ஆபீசர். அதே மாதிரி நம்ம அருண்ராஜ் கலெக்டர் இருந்தார், ஆர்வம். அடிப்படையாக ஒரு பிரச்சனை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அது எப்படி செலக்டடா வந்து நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணி வந்து ஒரு டெலிஷன் கொடுத்தீங்க? அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நீங்களும் ரெடி பண்ணாரு. இல்ல ஒரு விஷயம், இல்ல இது ஃபேக்ட் ஃபிகர்ஸ், இது ரெடி இல்ல. சார் நீங்க என்ன சார் இல்ல சார் நான் கேக்குறேன் சார், நீங்க கட்சியில 6 மாசம் முன்னாடி என்ன பண்ணீங்க சார்? இதுதான் இப்போ இந்த புரிதல், இந்த கூட்டங்களுக்கு அஞ்சுகர் நடத்துறீங்க. நான் போய் தெளிவா சொன்னேன், நீங்க செப்டம்பர்ல லிஸ்ட் வரும், நான் ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்கேன், நான் வேணா கூட உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க, ஸ்பெசிஃபிக்கா எழுதிருக்கேன். செப்டம்பர் ஜனவரியில ஃபைனல் லிஸ்ட் கொடுக்குறீங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துட்டீங்க. மார்ச் 27 ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. இதுதான் வந்து ஃபைனல் லிஸ்ட். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வந்து நம்மளுடைய கேண்டிடேட் நாமினேஷன் முடிஞ்ச அப்புறம் கேண்டிடேட் கொடுக்க போகிற லிஸ்ட் கொடுக்குறீங்க. ஜனவரியிலேருந்து மார்ச் 27க்குள்ள பட்டியலில் டெலிஷன் கொடுத்தா யார் பொறுப்பு? நீங்க 6 மாசம் கேட்டீங்கல்ல, இது சாதாரண கேள்விங்க. இது ஒரு சாதாரண கேள்வி, எல்லாருக்கும் வெளியில இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். இந்த முறை விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதிலே மன்னர்கள் என்று நான் சொல்லல, சர்க்காரியா கமிஷன் சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த முறை ஒவ்வொரு முறை ஒரு தேர்தலும் பாடம். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய, அதாவது நான் என்ன கேட்கிறேன், ரைட்டுங்க, இப்போ நங்கநல்லூர்ல, செம்பாக்கத்துல, பம்மல் சங்கரா நகர்ல, இந்த மாதிரி ஏ சென்டர்ஸ் பி சென்டர்ஸ்ல ஓட்டல்ல தான் நீங்க கோயம்புத்தூர் இப்படி அவரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரிட்டிக்கா போயிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டுக்கு போயிருக்காரு, கோர்ட்ல அட்மிஷன் ஆயிருக்கு. ஒரு நல்லா புரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, இந்த முறை பிஎல்ஓஸ் யாருங்க? பூத் லெவல் ஆபீசர்ஸ். யார் அவங்க? டீச்சரா இருக்காங்க, இல்லைன்னா வந்து அந்த ஸ்வச் பாரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சிகள், ஊராட்சி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபா கர்மாச்சாரின்னு சொல்றோம் நம்ம, இந்த தூய்மை பணி, இவங்களெல்லாம் வந்து பிஎல்ஓ சப்போர்ட் வச்சிருக்காங்க. அவங்கள யார் எழுதி கொடுக்குறாங்க? அந்த கவுன்சிலர், அந்த எம்எல்ஏ, எம்பி இன்ஸ்ட்ரக்ஷனர். நான் அதுக்கு தான் இந்த முறை என்ன சொல்லிருக்கேன், சொல்யூஷன் கேட்டாங்க என்கிட்ட. இதை வந்து நான் ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்க தேர்தல் முடிந்து அடுத்த நாள் வந்து எங்களுக்கு எம்ஐடி குரோம்பேட்டில் இது சம்பந்தமாக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன், அப்போ அந்த அப்சர்வர் கேட்டார், இதுக்கு என்ன வழின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் மார்ச் மாதம் 27ஆம் தேதி லிஸ்ட் போடுறீங்கல்ல, ஃபைனல் லிஸ்ட்னு சொல்றீங்க, எங்களுக்கு ஜனவரி 27 கொடுத்ததுக்கு அப்புறம் டெலிஷன் ஆனது யார் பொறுப்பு? ரெண்டாவது, நீங்க என்னத்துல வந்து டெலீட் பண்ண முடியும்? ஏஎஸ்டினா என்ன? ஆப்சென்ட், ஷிஃப்டிங், டெத். இது இருந்தாதான் ஒரு ஓட்டரை பத்தி மாற்ற முடியும். இதை யார் பண்றாங்க? எய்தர் பிஎல்ஏஸ் கொடுப்பாங்க, பிஎல்ஏனா பார்ட்டியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட், நாங்க கொடுத்துருக்கணும், இல்ல பிஎல்ஓஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த தாசில்தாருக்கு. அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய த்ரூ, இப்போ கார்பரேஷனா த்ரூ ஜோன் வரைக்கும் லிஸ்ட் போகும். இப்போ செம்பாக்கம் சொன்னா செம்பாக்கம் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு சேஃபர் 14 வார்டுன்னு வச்சுக்கோங்களேன், 14 வார்டு சேர்ந்து ஒரு 70 பூத்து, இல்லைன்னா ஒரு 100 பூத் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 100 பூத்து பூரா அந்த ஜோன் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலமா அங்க இருக்கிற எங்க ஆர்டிஓ கிட்ட போயிடும், தாசில்தார் கிட்ட போகும், எலெக்ஷன் தாசில்தார் மூலமா இட் கோஸ் டு தி கலெக்டர். ஸோ இந்த ஜனவரி டு மார்ச் போன டெலிஷனை நாங்கள் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டார். நான் சொன்னேன்,
ரைட்டிங்கில் கேட்டால் வி ஆர் கிவிங் த ரெப்ரஸன்டேஷன். திருப்பி நான் வந்து 4ஆம் தேதிக்கு வில் பி 24 hours வில் பி வித் தம் ஃப்ரம் 3rd evening to 4th night வரைக்கும் இருப்போம். ஐ எம் கோயிங் டு பிரஸ் ஆன் தட். இதில் தெளிவாக இருங்க. 20ஆம் தேதி ஆன்லைனில் போடுங்க. நீங்கள் ஒன்லி டெலிட்டடை மட்டும் போடுங்க, ரீசனோட போடுங்க. உதாரணத்துக்கு என்னுடைய பூத் இருக்குங்க 223 ஆஃப் தாம்பரம் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி. நீங்கள் ஒரு 10 பேரை டெலீட் பண்ணிட்டீங்க, ஆப்சென்ட். அதாவது வெரிஃபிகேஷன் போகும்போது அந்த வாக்காளர் அங்கே இல்லை. ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் வந்து மார்ச் மாதம் போனோம், ஆப்சென்ட். இல்லை அவர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாரு, இல்லை அவர் டெத் ஆகிட்டார் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இதை நீங்கள் மார்ச் 20 போடுங்க. ஒரு வாரம் டைம் கொடுங்க பப்ளிக் டொமைனில், உங்களுடைய போர்ட்டலில் போடுங்க. இல்லைன்னா ஹெல்ப் அந்த டெலிஷனை மட்டும் போடுங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நங்கநல்லூர் பகுதியில் மட்டும் போச்சு, இந்த கம்ப்ளைண்ட் வராது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு டெலிஷன் ஜனவரி டு மார்ச் தான் ஓவரால் கணக்கு எடுத்து பாருங்க. இது வந்து குறிப்பாக இது கம்யூனல் பேஸ்டாக இருக்கு, கேஸ்ட் பேஸ்டாக இருக்கு, அப்புறம் வந்து ஓட்டிங் பேட்டர்னை பேஸ்டாக இருக்கு இந்த டெலிஷன். அது ஒன்று தான் சந்தேகம். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன் இஸ் லெசன். அண்ட் நீங்கள் சொன்ன பாலண்ணனுடைய எலெக்ஷனாக இருக்கட்டும், வினோஜோட பல லெசன்ஸை கற்றுன்னு இருக்கோம். இந்த இந்த எலக்டோரல் ட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து அக்கா வேற பார்த்துட்டாங்க இந்த தடவை. அங்கே பொன்பால கணபதி அவரும் ஒண்டர்ஃபுல் கேண்டிடேட் திருவள்ளூரில். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பார்லிமெண்ட்டு ஆல்மோஸ்ட் 24 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸில் இன்னைக்கு லோட்டஸை கொண்டு போனது சாதாரண விஷயம் இல்லை. சிம்பிள் ஹஸ் கான். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி ஹிஸ்ட்ரியில் கட்டிங் அக்ராஸ் அலையன்ஸ் ஃபேக்டர் அண்ட் அதர் திங்ஸ் எல்லா 40 பார்லிமெண்ட்லையும் 100% பூத்தில் இன்னைக்கு வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேட் ஆல் சென்டர்ஸ். ஒரு ஒரு ஓட்டிங் சென்டர் இருக்குல்ல, ஒரு ஸ்கூலோ ஒரு இதுலையோ எல்லா இடத்துலையும் டேபிள் போட்டு பிஜேபி டேபிளில் கூட்டணி உட்காந்து. சாதாரணமாக இது வரைக்கும் அதிமுகவோ திமுக கூட்டணியில் போய் பிஜேபி போய் உட்காருவாங்க. முதல் முறையாக உட்காந்துருப்பான் பாலண்ணன் வில் கிவ் யூ ரிமார்க்கபிள் ரிசல்ட். சொல்கிறதுக்கு இல்லைங்க, அதான் சொல்கிறேன். 1977 ரிசல்ட் என்ன சிம்பிளே வரைய தெரியாதுங்க ஜனதாக்கு. அந்த மாதிரி அண்டர் கரண்ட் இல்லை, அண்டர் சுனாமி அந்த என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு 23 சீட்டும் மக்கள் வந்து தாமரை வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சிம்பிளுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெரிடிட்டரி இருக்கு சங்கரமடம் வந்து என்ன இதுவா என்ன குடும்ப இதுவான்னு சொல்லி சொன்னார்ல, வாரிசு பண்ணார். அப்படி ஆற்காட்டார் அண்ணன் ஆற்காட்டாருடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்துக்கு அங்கே வந்து சேகர் பாபு போன்றவர்கள் இவரை போன்ற இருக்காங்க, மாசு போன்றவர் சேகர் பாபுல இருக்காங்க, ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் கற்பனை. நிச்சயமா பாருங்க, பாலன் மே கிரியேட் ஹிஸ்டரி. அதை தான் சொன்ன ஒரு சரித்திர தீர்ப்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட உழைப்பினும் இறைவனுடைய நன்றி, கடவுள் நம்பிக்கை என்றைக்குமே நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கோம். பாலண்ணனா இருக்கட்டும், சகோதரர் வினோஜ் பி செல்வமா இருக்கட்டும், அதே மாதிரி அக்கா தமிழிசை சுந்தரன், நம்முடைய பொன் பாலகணபதி அவர்கள் இருக்கட்டும். அதுவும் இத்தனைக்கும் வந்து திருவள்ளூர் வந்து உங்களுக்கு பட்டியலின இது வந்து ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ்டு தொகுதி. அந்த தொகுதியில இன்றைக்கு பிஜேபி ஒண்டர்ஸ். ரிசல்ட் பாருங்க, நீங்களே பார்க்க போறீங்க. ஓகே, ஜூன் 4 ஒரு கொண்டாட்டம் எல்லாமே அந்த மண்டே மீட்டிங்ல பத்தி பேசினாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 26 தேர்தலுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, அரசியல் முழுசா சொல்றாங்க. உங்களால முழுசா சொல்ல முடியாது, பட் மக்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எதை நோக்கி பாஜக, தமிழக பாஜக செல்ல போகிறது? 26க்கு பத்தி பேசினா தான் சொல்றேன். ஜூன் 4ஆம் தேதி 11 மணிக்கு எங்களுடைய கதவுகள் திறக்கின்றது. வெற்றி என்பதை தலையில ஏற்றிக்க போறதில்ல, தோல்வி என்பதை தோல்ல சுமக்க முடியல. எங்களுடைய இலக்கெல்லாம் 26 கலாச்சார மாற்றத்திற்கான அந்த திராவிட மாயையை அகற்றுவதற்கான கதவை ஜூன் 4ஆம் தேதி 11 மணிக்கு தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் திறந்து விட்டு விடுவார்கள். அன்றையிலிருந்து எங்கள் பணி துவக்கம். ஆனால் இந்த கூட்டத்துல வந்து உள்ளரங்கத்துல பேசுகின்ற விஷயத்தை உங்களுக்கே தெரியும். ஆனால் அன்றைக்கு இருந்த உணர்வு, தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்தார். ஒரு 24 மாதத்திலே ஒரு வெற்றிவேல் யாத்திரைக்கு பிறகு எண்மண் மக்கள் யாத்திரை வந்து எப்படி இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றிவேல் யாத்திரை வந்து வேல் யாத்திரை என்பது அண்ணன் முருகன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளமாக மாறியது. தமிழகத்துல 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம்.
இன்றைக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை பிராண்டா மாறிடுச்சு. பிராண்டுன்றத நான் ஒரு தியரியில நம்புறேன். எவல்யூஷன் சொல்லுவாங்க. எவல்யூஷன் தியரி அது உருவாகும் தானா. அப்படி இந்த 24 மாதங்களில் ஆன எவல்யூஷன் தியரியில உருவானதுதான் தலைவர் அண்ணாமலை என்கின்ற தமிழக அரசியலுக்கு புதிய எவல்யூஷன். அதுதான் அந்த எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு கிடைத்தது எண்மண் என் மக்கள் என்கின்ற பிராண்ட். தமிழகத்துக்கு புதுசுங்க. ஒரு 234 சட்டமன்ற தொகுதியும் நடந்து சென்று மக்களை சந்திக்கின்ற ஒரு தலைவனாக அண்ணன் வைகோவா இருக்கட்டும், எத்தனையோ பேர் நீதி கேட்டு நெடும் பயணம், திருச்செந்தூர் எல்லாம் போய் ஒரு நேர்கோட்டில் போவாங்க. ஆனா எல்லா தொகுதிகளும் கட்டிங் அக்ராஸ் வெதர், கட்டிங் அக்ராஸ் ரீஜன்ஸ், கட்டிங் அக்ராஸ் ஹேபிட்ஸ், கட்டிங் அக்ராஸ் லைஃப் ஸ்டைலு. கன்னியாகுமரியில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்காது, மதுரையில் இருக்கிற சூழ்நிலை திருச்சியில் இருக்காது, திருச்சியில் தஞ்சாவூர். ஆனால் எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயங்க. நான் இந்த தேர்தலில் நேரடியாக களத்தில் போனதுனால அதிகமான மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஒரு பேரியர் இருக்கு. மாவட்டம் என்று சொன்னால் 3 தொகுதிக்குள்ள இருப்போம். இப்போ பார்லிமெண்ட் போது 6 அசம்பிளிக்கு போறோம். கட்டிங் அக்ராஸ் பார்க்கும்போது சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாருங்க. தலைவர் அண்ணாமலையை கட்டிங் அக்ராஸ் ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இன்றைக்கு அவர் பார்க்காம தூங்குறது இல்லைங்க. இது அன்றைக்கு எங்களுடைய கூட்டத்தில் பிரதிபலிக்குது. எல்லாருக்கும் 1000 இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலே. இன்னும் சொல்ல போனால் ஜூன் 4ஆம் தேதி எல்லாரும் அவருக்கு அன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், அதை நாம இந்த கொண்டாட்ட விஷயத்தை தெளிவாக ஒன்றை சொன்னார். அதையெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை ஆண்டவன் இந்த பணியை செய்வதற்காக அனுப்பியிருக்கின்றான். பகவத்கீதையை மேற்கோள் காட்டி மிக அற்புதமாக பகவத்கீதையை மேற்கோள் காட்டி தன்னுடைய கடமையை செய்கின்ற படைப்பு தான் எனக்கு. நான் தமிழக பாஜக தலைவர் என்றோ அல்லது இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் என்றோ சொல்லிக் கொள்கின்ற அகங்காரமோ அகந்தையோ என் மனதிலே ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை எனக்கு இல்லை என்று 40 வயதிலே ஒரு மிகப்பெரிய பக்குவம் பெற்ற ஒரு தபஸ்வியா எனக்கு என்னை பொறுத்தவரை தெரிஞ்சாரு. அவர் சொன்ன வார்த்தை 2026 நாம இப்ப 4 எம்எல்ஏ சீட் எவ்வளவு ஜெயிச்சோம், எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். வரக்கூடிய இந்த இமாலய சரித்திர வெற்றிக்கு அது நம்ம மண்டையில ஏறவே கூடாது. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் 11 மணிக்கு தெரிந்த பிறகு 3வது முறையாக இந்தியாவிலே புதிய சாதனை படைக்க போடுகின்ற அந்த வெற்றியும் நாம் தலையிலே ஏற்றுக்கொள்ள போவதில்லை. மோடிஜி அவருடைய வெற்றியை பொறுத்தவரை இன்னைக்கு என்ன வேணா சொல்றேன், 404 the magic figure நீங்க வேணா பாருங்க. 404 magic figure we will reach. தலைவருடைய கணக்குப்படி அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அசஸ்மெண்ட்ல ஒரு இதுல இன்க்ளூடிங் தமிழ்நாடு பார்த்தோம்னா it will be reaching around 335 to 345 singularly and the alliance factors will go beyond that. எல்லாமே இன்னைக்கு இருக்கும். அந்த வெற்றிக்கு பிறகும் அதை மண்டையில ஏற்றுக்காம அடுத்த 5 ஏன்னா 2047 தான் எங்களுக்கு விக்ஷித் பாரத் தான் நோக்கம். இதற்கு உண்டான பணி இருந்தாலும் சரி, இதெல்லாம் வரணும் தமிழ்நாட்டை நாம வந்தாலும். இன்னொரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் வரப்போகக்கூடிய கர்நாடகா ஸ்வீப் வச்சுக்கோங்க, ஆந்திராவிலே கர்நாடகா ஸ்வீப் பண்ணுவீங்களா? சிட்டிங் காங்கிரஸ் இருக்கட்டுங்க. அது கர்நாடகாவுடைய அந்த பேட்டர்ன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இன்றைக்கு ஜேடிஎஸ் வந்திருக்காங்க. சரி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு அசஸ்மெண்ட் போடுறாங்க, சும்மா இல்லை. ஆந்திராவில் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவருடைய பதவி பிரமாணத்திற்கு மோடிஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் சந்திரபாபு நாயுடு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா ஓவர் கான்பிடன்ஸ் அன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்து பாருங்க, இன்னைக்கு தேர்தல் நடத்துங்க, திமுக ஜெயிக்க சொல்லுங்க, நாங்களாம் பொது வாழ்க்கையில ஒதுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் தவிர வரட்டும், போன தடவை கொடுத்ததா சொல்றாங்க, 350 ரூபா கொடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, எவ்வளவு வேணா கொடுக்கட்டும். மனநிலை அப்படி இல்லைங்க. நீங்க என்னென்ன பொய்ய சொல்லியிருக்கீங்க, 1000 ரூபாயா இருக்கட்டும், 6000 இருக்கட்டும், சொல்லாதெல்லாம் செஞ்ச ஒரு மோடி. இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதை விட்டுருவான், தனி சப்ஜெக்ட். ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2026 பொறுத்தவரை உங்கள் கேள்விக்கு அவர் வழி நடத்துவார். தமிழகத்தினுடைய அன்னைக்கு எல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு நீங்க அக்கா எந்த மனநிலையில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா போய் பாருங்க. அக்கா தமிழிசை மேடம் சொல்றேன். தமிழிசை அக்கா ஒரு உச்சகட்ட பொறுப்புக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு சீனியர் லீடர், டால் லீடர். அவங்க
தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்து பல்வேறு பொறுப்புகள் இருந்து கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக இதை வந்து ஒரு தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் குமரியானந்தன் அவருடைய மகளாக இருந்து அந்த குடும்பத்திலிருந்து இருந்து இங்க வந்து இருந்து ஒரு அனுபவமிக்க தலைவர். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, இன்றைக்கு தம்பி அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே அரியணை ஏற்றுகின்ற கனவிலே இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய எண்ணோட்டம். அப்படி ஒரு மனநிலை. எல்லாரும் ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா திருப்பி அவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வருவாங்க, அவங்க அண்ணாமலை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க எல்லாம் சொல்லி. சார், எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் இந்த இப்போ புதுசாக அமைந்திருக்கக்கூடிய இந்தி பிளாக் கூட்டணி, அது யூபியா இருக்கணும், பல கூட்டணிகளை பார்த்துச்சு இந்த கட்சி. எப்பொழுதெல்லாம் அது தோல்வி பயத்துக்கு வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் தோல்வியை சந்திக்கிறதோ, இது போன்ற கற்பனைகள் கட்டவிழ்க்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்க சொல்றீங்களே ஒரே சிரிப்பு தான். நேற்று முந்தின ஒரு செய்தி பார்த்தேன். நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத் இவர்கள் எல்லாம் ஏதோ மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் எப்படி தெரியுமா காரணம் யோசிப்பானுங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த காங்கிரஸ்காரனுக்கு கதையை. எப்படி தெரியுமா யோசிப்பானுங்க, இவனுங்க வந்து சொல்றாங்கன்னா மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் யோகிஜி அவர்களும் ஒரு பெரிய அவங்க எதிர்ப்பு இருப்பதை போலவும் குஜராத் வியாபாரிகளை தொழிலதிபர்களை வளர்த்து விட்டதோ மகாராஷ்டிரா எப்படி கொண்டு போறான் பாருங்க. இதை பட்னாவிஸ் அவர்கள், இதை வந்து கட்கரிஜி அவர்கள் மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக வந்தார். அப்படிப்பட்ட கட்டுக்கதை தான் இதுவும். இது ஒரு குடும்பம் சார் பிஜேபி. அப்படியே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல, RSS என்கிற பேர் இருக்கும், அந்த வேலையை பார்த்துக்கும். இங்கெல்லாம் யாரும் இந்த குடும்பத்துல ஆட்சின்னு சண்டை போட்டுன்னு வீட்டை விட்டு கதவு தந்துவார். இதை எதிர்பார்க்கறாங்க, நடக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு இது. ஆனா இந்த கற்பனை வளம் மிக்க கருத்தியல் இல்லாத கருத்தாளர்கள் சொல்லிக்கிறவங்க கிளப்பி விடுகின்றது கதை. அக்காலாம் மனநிலை தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, சார் எல்லாம் பார்த்துட்டாங்க சார், கட்சியான முடிவு பண்ணும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனை எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். அதான் எவல்யூஷன் தியரி சொன்னேன். ஆனால் ராஜஸ்தான்ல நினைச்சு பாத்தீங்களா அந்த சீஃப் மினிஸ்டர்? கரெக்ட். மத்திய பிரதேஷ் நினைச்சு பாத்தீங்களா? கரெக்ட். ஒரு டால் லீடர்ஸுங்க அவங்கலாம். இங்க சிந்தியாவதர்ஜியா இருக்கட்டும், நம்ம அவர்கள் எல்லாம் தேர்தல் காலம் வரை மக்கள் சொன்னது அவங்க முதலமைச்சர் கட்சி முடிக்கணும். அதுபோல இன்றைக்கு 2026 இன்றைக்கு அதான் சொன்னேன், மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவர் எவல்யூஷன் தியரிபடி சொன்ன காரணம், மக்கள் சாதாரணமா பிஜேபி ஒரு லீடரை காட்டுவாங்க. அது எல்ஜி தலைவர் இலா கணேசனா இருக்கட்டும், எல்ஜியா இருக்கட்டும். அதற்கு பிறகு முதல்ல கிருபானிதிஜியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்பேத்கரை அடையாளம் கொண்டு வரணும்னு சொல்லி பிஜேபி முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவரை கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் அடையாளப்படுத்தினாங்க. ஆனா இந்த தலைவர் மட்டும்தான் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர் அண்ணாமலை. இந்த 2 வருஷத்துல அக்காவா இருக்கட்டும், அண்ணாச்சியா இருக்கட்டும், முருகன்ஜியா இருக்கட்டும், பார்ட்டியில இருந்து ஒரு கணக்கு போட்டு முடிவு பண்றாங்க. ஆனா சரி, பிஜேபியில இருந்து அடையாளப்படுத்தினாங்க தலைவர் அண்ணாமலை 2 வருஷம் முன்னாடி. உடுப்பில எஸ்பி ஆன போது எப்படி மக்களோட அவரோட ஒன்றை சிங்கம் மக்கள் அடையாளப்படுத்தினாங்க. ஸோ அவர் சொல்வதை போல தன்னுடைய கடமையை செய்வதற்காக நான் பார்க்கின்ற வரை கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு கருவியாக தான் பார்க்கின்றேன். நிச்சயமாக திராவிட கலாச்சாரத்தை, பொய்ப்பித்தலாட்டங்களை, மக்கள் விரோத செயல்களை சமுதாயத்திலே மாற்றி காட்டி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் சொன்னார். பல பேர் நினைச்சாங்க 31 நினைச்சாங்க. எனக்கு என்னவோ 26 இந்த போக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா இப்ப சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு, நாங்க வந்து கட்சியை கல்ச்சரோன்ட்டாரு. இப்போ கேட்டெல்லாம் கிளியர் ஆகிடுது, ரூட் எல்லாம் கிளியர் ஆகுது, கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகுது. அதிமுக நிலைமை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சிக்கலை இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு சந்திப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் சாதாரண, அதுவும் பேக் ஆஃப் கார்ட்ஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அங்கேயும் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள். காரணம் வந்து அவர்களும் எப்பவுமே மக்களாட்சி பண்ணி ஒரு மன்னராட்சி இல்லாமல் மக்களாட்சியை கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நாம போய் அவங்களை எதுவும் சொல்ல வேண்டிய கற்பனை இல்லை. இந்த பிஜேபி இவங்க என்ன சொல்றாங்க, இது இப்ப பாருங்க, அப்லேட் இவங்க டிக்டர்லாம் போய் ஹிட்லருக்கு முசோலினி எங்கேயோ போயிட்டாங்க, நாசிசம்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது காங்கிரஸும் அவங்களோட கருத்தியல் இதெல்லாம் இருக்குதா? எப்ப அவங்க இதெல்லாம் பேசுறாங்களோ ஈவிஎம் சொல்றோமா எங்களுடைய பணி வெற்றி அடைந்தது. ஏன்னா கான்பிடன்ஸ் இங்க சாதாரண விஷயம் தான்.
ஸ்ரீபெரும்புத்தூர் பார்லிமெண்ட்ல ஒரு அசம்பிளிக்கு 1 லட்சம் பெனிஃபிஷரி சார், பயனாளிகள் என்று சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில அனைவரும் பயனாளி. இந்த நாட்டினுடைய பிறந்த குழந்தை முதல் 70 வயது முதியவர் வரை ஒரு திட்டத்துல பயனாளின்னு சொன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றது, எப்பவுமே சொல்றது, இந்த நரேந்திர மோடி என்கின்ற அவதார புருஷன் இருந்ததுனால்தான் உங்களுக்கு கோவிட்ல இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு 2 முறை தடுப்பூசி இலவசமாக எந்த குழப்பங்கள் இல்லாமல் உங்கள் வீட்டு தேடி வந்து ஊசி போட்டாங்க. சாதாரண விஷயம் இல்லை சார். ப்ரொடக்ஷன் பண்றதா இருக்கட்டும், அதை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், ஒரு பேனிக் இருக்கும் சொசைட்டில இல்லாம. இப்படி அது ஒரு திட்டம் வரும். ஆனா இன்றைக்கு ரோட்ல சாதாரணமா காய் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்கல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ விஸ்வகர்மா லான்ச் ஆக போது, ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, லான்ச் ஆயிடுச்சு. அதோட பயனாளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் இதனால் நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கொடுக்கக்கூடியது சார். இது மக்களுக்கான ஆட்சி சார். மோடிஜி ஆட்சி என்பது இந்த தேச மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கான ஆட்சி. ஒரு ஊழலற்ற ஆட்சி, உலகம் போற்றுகின்ற ஒரு ஆட்சி, வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. ஒரு தலைவனாக தமிழ்நாட்டில் எப்போ இருந்ததுன்னா பிரச்சனை இருந்தது. 26ல் நீங்க சொன்னீங்க பாருங்க, அரங்க கூட்டம் இல்லை, இதை வேணா இதை போட்ட மாதிரி ரூம்குள்ள கதவு சாத்தி வச்சிருக்கலாம். மக்கள் பேசுகின்றார்கள். தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவருக்கு வந்து ஏன்னா ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிஜேபி என்பதுதான் மக்கள் ஆசைப்படக்கூடிய முதலமைச்சரை தரக்கூடிய கட்சின்னு சொல்லுவார். இப்ப இல்ல, 2 வருஷம் முன்னாடி பேட்டி சொன்னார். இதை நீங்க அதிமுகலயோ திமுகலயோ முடிவு பண்ண முடியுமா? ஓப்பனா சேலஞ்ச். அதிமுக எடப்பாடி வந்து மக்கள், நான் சொல்றேன், மக்கள் சொன்னாங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு அவங்க கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க? அவங்கள வெளியே போன என்ன சொல்றாங்க? அவர் கூவத்தூர்ல எப்படி பொறுப்பாயினான்றது சொல்றாங்க. அவர் ஏதோ பதில் சொல்றாரு, விடுங்க. அவர் வந்து உழைப்பால் வாங்கினாரா, ஊர்ந்து வாங்கினா, அது அப்புறம் விஷயம், அதை நான் சொல்ல. ஆனால் ஒரு தேர்தலுக்கு முன்பாகவே இன்றைக்கு பிஜேபி காரியகர்த்தர் கூட காமன் மேன் சொல்றாங்க, சாதாரண மனிதன் சொல்றாங்க, அண்ணாமலை அடுத்த முதலமைச்சர் வர என்கிட்டே கேட்கிறாங்க, விட்டுறாதீங்கப்பா, அவர் எப்படியா கொண்டு வாங்கப்பா, வந்தாதான் பலது நல்ல அதிகாரிகள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு பெரிய சார். இன்னொரு புள்ளி வர சொல்றாங்க சார், இன்றைக்கு போஸ்டல் ஓட்டுல 80% தலைவர் அண்ணாமலையுடைய அந்த இதுக்கு பிறகு 80% வாக்காளர்கள் ரிசல்ட் வந்தா தெரிய போகுது. குறிப்பாக காவல்துறை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து தலைவர் அண்ணாமலை மேல போடுறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை தெரியுது சார். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு பொழுது உள்ளுக்குள்ள என்ன நடந்தது வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இல்ல சார், அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு சார், என்ன பேசியிருப்பாங்க, யாரை சொல்லியிருப்பாங்க என்பதெல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற இயக்கம் தான் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் தொடர்ந்து 2001 முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் மக்களிடம் தோற்காத ஒரு தலைவனாக நம்முடைய நல்லாட்சி நாயகன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். இமாலய வெற்றியை பெறப் போகின்றார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை, குறிப்பாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியை தனிப்பெரும்பான்மை கட்சியாக காட்டி அது ஒவ்வொரு முறையும் அதை அதிகப்படுத்தி காட்டியது மட்டுமில்லாமல் அவரால் அடையாளம் காணப்பட்ட, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு மக்களும் பார்த்துட்டு நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அவரும் வந்து மிக தெளிவாக எதையும் தன் தலையிலே ஏற்றிக்கொள்ளாமல் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக நல்லது நிறைய செய்யணும். குறிப்பா சார் 26 ஏன் சார் 24 ஜூனுக்கு அப்புறம் அவர் தான் தெரியுமா நினைக்கிறாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி 3.0ல தமிழகத்தினுடைய குரல் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாருங்க. ஓகே, ஐ திங்க் இதுக்கு மேல நம்ம ஜூன் 4ஆம் தேதி ராத்திரியா சார், 4ஆம் தேதி ராத்திரி 12 மணி கேமராமேன் வந்தா உண்மையிலே வந்து நாங்க அன்னைக்கே எடுத்துடுறோம். நிச்சயமா வெற்றி. அவர் சொல்றதுபடி பிஜேபி ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல நம்ம சேனல்ல பிஜேபி வெற்றி கொண்டாட மக்கள் கொண்டாட்டத்தை மக்கள் கொண்டாடுவார்கள், திருத்துருவா கொண்டாடுவாங்க, மக்களே கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. நன்றி நாகராஜன். ஒரு 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 மாதம் 2 மாத இடைவெளிக்கு சந்தித்தாலும் கூட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான மக்களுக்கான ஒரு சந்திப்பாக இதை பார்க்கிறேன். 4ஆம் தேதி ஆண்டவன் அருளோடு நான் நாகராஜ இரவை சந்தித்து உங்களை 5ஆம் தேதி
பொதுவெளியிலே உங்களை சந்திப்பதற்காக காத்துக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.